வெல்கம் டு அபீஸ் விஷன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் அப்பா வந்து மலேசியாவிலேருந்து துபாய் வந்திருக்காங்க. இங்கேருந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஸோ இங்கே 2 days இருந்துட்டு இங்கே ஒர்க் இருக்குது அவங்களுக்கு, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கு எப்போதுமே ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே இருக்காங்க. அதுக்காக வந்து நான் வந்து சாப்பாடெலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த vlog தான் இது. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நான் கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருக்குன்றனால அவங்க ஒர்க்கில் இருக்காங்க. ஒர்க் முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே வந்துடுவாங்க. நான் வந்து இதை இப்போ டாக்ஸியில் போகிறேன், கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே. ஹாய். Too much, huh? எனக்கு ஒரு பிடிச்சிடலாம். ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ரைஸு, okay, this one கேரளா மேங்கோ ஃபிஷ் கறி. ஓகே. ஸ்மெல் கேரளா ஸ்மெல் அடிக்குது. தேங்காய் ஸ்மெல். ரசம். இது நம்ம ஊர் ரசமா? ஓகே. இது நம்ம கனவா தொக்கு. ஓ சூப்பரே. இது கருவாட்டு குழம்பு. ஐயோ ஐயோ, வேற பிடிச்சது ஒன்றுதான் இன்னைக்கு. வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, பாப்லேட் ஃபிஷ் ஃப்ரை. ரெண்டு இருக்கு. அது சாதம். ஓகே ரைஸ். ஓகே வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க. சூப்பர். ஃப்ரெஷ் மிளகு. ஃப்ரெஷ்ஷு. மஞ்சள் மீனும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, இதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கருவாட்டு குழம்பா? சூப்பர். போதும். மீன் போதும் போதும். அப்புறம் சாப்பிடுவோம். போதும். ரொம்ப நாளைக்கு நம்ம மலேசியா இருந்து சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அங்கே சாப்பாடே சரி இருக்காது. இப்போ துபாய்க்கு வந்துட்டு என் பொண்ணுங்க யாரும் சூப்பராக கருவாட்டு குழம்பு சூப்பர் சூப்பர். கருவாட்டு குழம்பு அதெல்லாம் சாப்பிட முடியாதா? மற்ற சிக்கன் குழம்பு கூட சாப்பிடலாம். கருவாட்டு குழம்பு கிடைக்காது. வீட்டில் தான் செய்வாங்க. அம்மா செய்வேன். சரி நீ நல்லா சாப்பிடலாம். ஆகும். இவ்வளோ நேரம் வந்து சாப்பிட்டது வந்து அம்மா டிஷ்ஷு, அம்மா ரெசிபி. இது வந்து நானே கற்றுக்கிட்டு செஞ்சது. மேங்கோ கேரளா மேங்கோ ஃபிஷ் கறி குழம்புளி போட்டு. குழம்பு அப்போ நல்லா இருக்குமே. ஆனால் நான் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் எப்படி செஞ்சதுன்னு தெரியல. பாருங்க அதே டேஸ்ட் தான். கேரளா டேஸ்ட் தான். அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஹாய் காய்ஸ், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் vlog.
இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு. நான் என்னென்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். என்னன்னா மலேசியாவில் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஏ கம்பேர் பண்ணும்போது சில ப்ராடக்ட்ஸ் வந்து நானும் என் தங்கச்சியும் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கிளாட் டு க்ளோவோட ஃபேஸ் வாஷு என் தங்கச்சிக்கு. அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம். ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். இது வந்து அவங்களுக்கான ஃபேஸ் வாஷு. இது வந்து என் ஹஸ்பண்ட்காக நாங்கள் வாங்கின ஃபேஸ் வாஷு. இது வந்து இதுவும் ஜப்பான் பிராண்டு. இது நல்ல பிராண்ட் அப்படின்ட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்காக அது வாங்கியிருந்தோம். இது வந்து லிப் பாமு வட்சனில் வந்து எஸ்பிஎஃப் வச்சு கேட்டிருந்தோம். ஸோ எனக்கும் என் தங்கச்சிக்கும் வாங்கியிருந்தாங்க எஸ்பிஎஃப் லிப் பாமு. இது வந்து எனக்கான மாய்ஸ்சரைசர் கிளாட் டு க்ளோவோட எனக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து நான் 2 இது கேட்டிருந்தேன். 2மே என்னோடய ஸ்கின் டைப்க்கு வந்து ஓகே ஆனிச்சு. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பாடி மிஸ்ட்டு இந்தோனேஷியாவோட பிராண்டு. இதுவும் நல்லா இருந்துச்சு ஸ்மெல்லு. நான் வந்து பார்த்துட்டேன் ஏற்கனவே. செம்மையாக இருக்குது. உங்களால் ஸ்மெல் பண்ண முடியாது, ஆனால் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து என் தங்கச்சிக்கான ஃபேஸ் வாஷு. இது வந்து அவங்களோட ஸ்கின் டைப் கேட்டோம்னா இதுவும் கிளாட் டு க்ளோவோடது. இது 2மே வந்து ஒரு காம்போ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் இது வந்து அவங்க கலராக கொடுத்துருக்காங்க இந்த கிளாட் டு க்ளோவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து விட்டமின் சி சீரம்மு கிளாட் டு க்ளோவோடது. இது வந்து சன்ஸ்க்ரீனு ஜப்பானோடது டோனப் எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கின் ஆக்வாலேருந்து. ஸ்கின் ஆக்வாவில் ஏற்கனவே ஒரு இது நார்மலாக விட்டுருந்துருக்காங்க. அது நார்மலு ப்ளூ கலர் ஒயிட் கலர் வித் ப்ளூ கலர் பாட்டில் இருக்கும். இது வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாய்ஸ்சரைசர் நம்ம போட வேணாம், ஒரு ரோஸ் எஃபெக்ட் கொடுக்கும் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துருந்தேன். ஸோ அதனால இது கேட்டிருந்தேன். இதுவும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதுவும் கேட்டிருந்தேன். இதுவும் வந்து ஜப்பான் பிராண்ட் தான் சன்ஸ்க்ரீனு. இதுவும் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து சன்பிரல்லா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸு. அது முன்னாடி காமிச்சதும் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான். கொரியானாலே ஃபேஸ் மாஸ்க்னால் ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ அங்கேயும் நிறையா கொரியா ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அல்ட்ரா ஒயிட்டன் எசன்ஸ் மாஸ்க், இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் பிரைட்னிங் மாஸ்க், டார்க் ஸ்பாட்ஸ்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. இது வந்து நிவ்யாவோட பிராண்டு தான், ஆனால் வந்து மேட் இன் ஜெர்மனி. இது நான் லாஸ்ட் டைம் வியட்நாம் போயிருந்தப்போ இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால இங்கே வந்து இது அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்காக அங்கே அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவ்வளோதான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. ஸோ வெளியில் போயிட்டு அப்படியே நாங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு அம்மன் மென்ஸ் போயிட்டோம். ஈரோடு அம்மன் மெஸ்ஸு. நாங்கள் எப்போ அங்கே போனாலுமே கோழி ரசம் வந்து ஆர்டர் பண்ணுவோம். சின்ன கப்பில் தான் கொடுப்பாங்க, ஆனால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஆனால் நான் எனக்கு அன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. Bye.